திருக்குறள் 96. குடிமை. நடுநிலைமையும் நாணமும் உயர்குடியில் பிறந்தவரிடம் மட்டுமே இயல்பாக அமையும். ஒழுக்கமும் வாய்மையும் நாணமும் உயர்குடியில் பிறந்தவரிடம் இயல்பாகவே அமையும். முகமலர்ச்சி, ஈகை, இனிய சொல், பிறரை இகழ்ந்து கூறாமை ஆகிய நான்கும் உயர்குடியில் பிறந்தவர்க்கு நல்ல பண்புகளாம். பல கோடி பொருளை பெறுவதாக இருந்தாலும் உயர்குடியில் பிறந்தவர் தம் குடியின் சிறப்பு குறையும்படி நடப்பதில்லை. கொடுத்து உதவும் தன்மையால் வறுமையடைந்த போதிலும் உயர்குடியில் பிறந்தவர் தம் நல்ல பண்பிலிருந்து நீங்குவதில்லை. உயர்குடியில் பிறந்தவர் வஞ்சனை கொண்டு தகுதி இல்லாதவற்றை செய்ய மாட்டார். உயர்குடியில் பிறந்தவரிடத்தில் உண்டாகும் குற்றம் வானத்து நிலாவிடம் காணப்படும் களங்கம் போல பலர் அறியத் தோன்றும். ஒருவனுடைய நல்ல பண்புகளுக்கு இடையில் குற்றம் காணப்பட்டால் அவனுடைய குடிப்பிறப்பு பற்றி ஐயப்பட நேரிடும். இன்ன நிலத்திலிருந்து முளைத்தது என்பதை முளை காட்டும். அதுபோல ஒருவனுடைய குடிப்பிறப்பை அவனுடைய வாய்ச்சொல் காட்டும். உயர்குடியில் பிறந்தவரிடத்தில் நன்மை வேண்டுமானால் நாணம் வேண்டும். அவருடைய குடிப்பிறப்பின் உயர்வு வேண்டுமானால் எல்லோரிடத்தும் பணிவு வேண்டும்.